தொழிற்சாலைகள் நிறைந்த ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றுச்சூழல் கெடாதபடி கண்காணிக்க தனி குழு அமைக்கப்படும். 2வது பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் ஆண்டு விழாவில் மரக்கன்று நடவு செய்து செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் மெய்யநாதன் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் கல்லூரியில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் 2வது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் வனத்துறை தலைவர் சுதான்ஷு குப்தா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் பங்கேற்று கல்லூரி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்து விழாவினை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மெய்யநாதன், தொழிற்சாலைகள் நிறைந்த ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணிகளில் கவனமாக செயல்பட்டு வருகிறது. ஏரி மற்றும் நீர்நிலை பகுதிகளில் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கா வண்ணம் விழிப்புடன் செயல்பட்டு வருகிறது. இது தவிர முன்னணி தொழிற்சாலை பகுதிகளில் அதிக அளவில் மரம் நட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் குறைகளை சரி செய்ய தேவைப்பட்டால் சிறப்பு தனிக்குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஆகாஷ் பச்சையப்பன் உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. இங்க ஃபுல்லா 5 சிப்காட் இருக்குண்ணா. 5 சிப்காட்லயும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் இல்ல. இதன் காரணமா என்னன்னா, அங்கங்க ஸ்கிராப் எடுக்கிறவங்க ஃபுல்லா இந்த நீர்வள பகுதி, ஏரி பகுதியில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கிராப் எல்லாம் கொளுத்துறாங்க. ஆனா இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இங்க செயல்படுதான்றது ஒரு சந்தேக கேள்வியா இருக்கு. அதாவது உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் முழுவதுமாக இன்றைக்கு நிறைய தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. குறிப்பாக இன்றைக்கு இந்த பகுதியில திடக்கழிவு மேலாண்மை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக கையாண்டு வருகிறது. நீர்நிலைகளில் கழிவுகள் கலக்காத வகையிலும், அதேபோல இந்த ஸ்கிராப்பை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கண்காணித்து எந்தவித சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படி ஏதாவது எங்கேயாவது அது போன்று இருந்தால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதியை நேரடியாக எல்லா இடங்களிலும் ஆய்வுகள் மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை ஒவ்வொரு தொழிற்சாலைகளும், குறிப்பா ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிக்கு நாம் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நீர்நிலைகளை அந்த கழிவுகள் கலக்காத வரைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இங்க இருக்கிற ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் மரங்களை வளர்க்க வேண்டும், நாட்டு மரங்களை வளர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். நிறைய தொழிற்சாலைகள் அவர்கள் தொழிற்சாலை வளாகம் அருகில் இருக்கின்ற இடங்களில் மரங்கள் அதிகமாக நடவு செய்து வளர்க்கப்பட்டு வருகிறது. எந்த இடத்திலும் சுற்றுச்சூழலில் பாதிக்காத அளவில் தொழிற்சாலை இயங்குவதற்கு அத்துறையினுடைய அதிகாரிகள் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவைப்படால் சிறப்பு ஸ்பெஷல் டீம் ஸ்குவாடு கூட அமைக்கப்பட்டு தொழிற்சாலை கண்காணிக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.